அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை பேக்கிங் சீரிஸ் 53. இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். 1.5 kg வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து ½ kgயாக 3ஆக டிவைட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கான ட்ரிபிள் சாக்லேட் 1.5 kg தான் மொத்தமாக ஒரே பேட்டராக செஞ்சு 1 kg டின்னில் ஒன்றும் ½ kg டின்னில் ஒன்றும் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஆனால் அவங்களோட ஃபேமிலிஸ், அவங்க அம்மா வீட்டுக்கு, அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்காக. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ரெகுலராக ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அகெயின் அண்ட் அகெயின் உடனே ஆர்டர் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட. ஏன்னா அவங்க ஊரில் இருக்காங்க, அரக்கோணத்தில் இருக்காங்க, வேலூருக்கு. இப்போ இந்த பார்சல் வந்து அரக்கோணம் அண்ட் வேலூருக்கு போகுது. அவங்களுக்கு நம்மளோட ப்ரௌனியாக இருக்கட்டும், முட்டை மிட்டாயாக இருக்கட்டும், ஹோம்மேட் சாக்லேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ பிடிச்சி போச்சு. ஸோ ட்ரிபிள் சாக்லேட் 1.5 kg, அதுக்கப்புறமா ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து 1/4 kg கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ஹோம்மேட் கோன்ஸ் அண்டு ஹென்னா கோன்ஸ் கேட்டிருக்காங்க, நெயில் கோன்ஸ் கேட்டிருக்காங்க, அதோட ஸ்டென்சில்ஸ் கூட கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்சல் பண்ணி 2ஆக டிவைட் பண்ணி அனுப்ப போகிறோம். ஸோ ட்ரிபிள் சாக்லேட் தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் 1 kg டின்னில் ஒன்று, ½ kg டின்னில் ஒன்று சொன்னல. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ½ kg டின்னில் ஊற்றி காமிச்சிட்டேன். இப்போ வந்து 1 kg டின். நம்ம எப்போவுமே அதோட எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். அதே மாதிரி மேலே நம்ம என்ன ஃபில் பண்ணாலும் அதுவுமே நம்ம அதிகமாக தான் போடுவோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது 1 kg. ஸோ நம்ம பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக டூத் பிக் ஸ்டிக் வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நல்லா ஈவனாக பேக் ஆகி வரும். ஸோ இது பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் எல்லாமே போட்டு நல்லா லோட் பண்ணலாம். நான் எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே நம்ம அதிகமாக போடுவோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம அதே மாதிரி நம்ம அவ்வளோ அதிகமாக சாக்லேட்ஸ் லோட் பண்ணி அதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஏன்னா நம்ம நார்மலாக ப்ளெயின் ப்ரௌனி சாப்பிட்டிங்கன்னா தான் நம்மளோட ப்ரௌனி ஃப்ளேவர்ஸ் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் சாப்பிடும்போது அது எந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பைட்டில் எப்படி ஃப்ளேவர்ஸ் மாறுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நான் 1 kg டின்னில் வந்து ஆல்ரெடி நான் சாக்லேட்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் ½ kg டின்லேயும் சாக்லேட் ஃபில் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணால் அது உள்ளே நல்லா இன்சர்ட் ஆகும்போது, பேக் ஆகும்போது உங்களுக்கு நல்லா பஃபினஸ்ஸாக கிடைக்கும். ஸோ நான் வச்சுருக்கிறது 50 லிட்டர் ஓடிஜினால் நான் எல்லாத்தையுமே 1.5 கிலோ அதுலேயே நான் போட்டுட்டேன். ப்ளஸ் நான் அந்த இன்னொரு 5 பீசஸ் வந்து ஷாப்புக்கு சப்ளை பண்ணது இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் மேலே வந்து 1 kg அந்த ஷாப்புக்கு சப்ளை பண்ணுறது, கீழே வந்து ½ kg வச்சுட்டேன். எல்லாமே ஒரே டைமில் வச்சிடலாம் நம்மளோட ஓடிஜியில். நெக்ஸ்ட் இது வந்து ரெட் வெல்வெட், அதுக்காகவே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெட் வெல்வெட் வந்து அதிக சாக்லேட் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிற பர்சனாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ரெட் வெல்வெட் ட்ரை பண்ணலாம். அது வந்து ரொம்ப சாக்லேட்டியாகவும் இருக்காது, ரொம்ப சாக்லேட் இல்லாமல் இருக்காது, ஒரு மாதிரி சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதுவுமே அவங்க வந்து 1/4 கிலோ தான் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம 1/4 கிலோனாலே நம்ம எப்போவுமே எக்ஸ்ட்ரா தான் நம்ம போடுவோம் எல்லாத்துலேயுமே. ஏன்னா அவங்களுக்கு அதில் கிராம் கணக்கில் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். எல்லாமே நான் ஃபுல்லாக பார்த்தீங்களா 485 கிராம்ஸ் இது பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ஆனால் 1/4 கிலோவுக்கு நான் இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நம்ம பபிள் ட்ராப் இல்லாமல் இது பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஹென்னா கோன்ஸ். ஏன்னா வந்து அவங்க வந்து 3 ஹென்னா கோன்ஸ் கேட்டிருந்தாங்க, 2 நெயில் கோன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் அதுக்கு முன்னாடினாலே நான் வந்து டைரி லிஸ்ட்க்கு வச்சுட்டேன். இப்போ டைரி லிஸ்ட் வந்து வெளியே எடுத்து தான் இப்போ நான் அது காமிக்கிறேன். ஸோ அதுவுமே நான் தனியாக நான் ஃபில் பண்ணிவிட்டேன், அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட்டு நம்ம ½ kg அவங்க கேட்டிருந்தாங்களே, ஸோ அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ½ kgயில் வந்து வேலூருக்கு போக வேண்டியதாக நிறையா பார்சல், அரக்கோணத்துக்கு போக வேண்டியது சின்ன பார்சல் தான். ஒரு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ½ kgயும், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கேட்டிருந்தாங்க சொன்னல, அது வந்து 100 கிராம்ஸ் நட்ஸ் சாக்லேட்ஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து அந்த பார்சலில் நான் இது பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ½ kg வேலூருக்கு போக வேண்டியது, அதுவுமே 1 kgயாக கொடுக்காம ½ kgயாக தனித்தனி பாக்ஸில் போட்டுருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நான் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ ரெட் வெல்வெட் பாருங்கள், அதுவுமே கிரிங்கிள் டாப்போட எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குன்னு. அதை வந்து நான் வீட்டில் இருக்க ஒரு பாக்ஸஸ் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஏன்னா 1/4 கிலோ தான், அதை நான் பாக்ஸஸ் வச்சே பேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அது வந்து மில்க் சாக்லேட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க மில்க் சாக்லேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மில்க் சாக்லேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஃபுல்லாக பாதாம் அண்ட் கேஷ்யூஸ், அதை நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக அந்த க்ரன்ச்சினஸோட சூப்பராக இருக்கும். இன்னும் ரோஸ்டட் ஆல்மண்ட் சொல்லவே வேணாம். நம்ம அந்த ஆல்மண்டை வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். இது வந்து நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணி வைக்கிறோம். ரோஸ்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்.
இப்போ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வச்சாலே நம்மளுக்கு அது ஆகிடும். ஸோ அது வந்து 100 கிராம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அது வந்து 2 வாட்டி நான் இது பண்ணி எடுத்துக்கிறேன். இதே டிசைனில் தான் வைக்கணும். அதனால் இன்னொரு வாட்டி நான் இது பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த அரக்கோணத்துக்கு கொடுக்க வேண்டியதில் நான் சொன்னேன்ல, அதுக்கு வந்து இது மேலேயே நான் 100 கிராம்ஸ் வச்சு நான் அதை அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அந்த கோன்ஸ்லாம் வந்து நான் ரோல் பண்ணி சீல் பண்ணி வச்சுட்டேன். நெயில் கோன்ஸும் அது காமிக்கல, நெயில் கோன்ஸ் இது அதை நான் முன்னாடியே பண்ணிட்டேன். அவங்க கேட்டிருந்த மாதிரி 3 ஹென்னா கோன்ஸும் 2 நெயில் கோன்ஸும் வச்சுட்டேன். இன்னொரு வேலூருக்கு போக வேண்டிய ஒரு பார்சல் வந்து ட்ரிபிள் சாக்லேட் அண்டு அதில் இருக்க ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து நான் அதுக்குள்ளேயே வச்சு இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது வேலூருக்கு போகிற பார்சல். அது வந்து நான் சொன்னல உங்களுக்கு அந்த 1 கேஜி இதை வந்து ½ கேஜியாக பிரித்து அதை நான் இதில் சைடு அடிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த கோன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டென்சில்ஸ், ரெட் வெல்வெட் ப்ரௌனிஸ் இது எல்லாமே ஒன்றாவே பேக் பண்ணிவிட்டு நம்ம டேப் மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு அப்போ தான் நமக்கு டைட்டாக பேக் ஆகி போகும். நம்ம என்ன தான் சேஃபாக பேக் பண்ணாலும் இன்னொரு முக்கியமான விஷயம், கொரியர் வந்து நம்மளுக்கு ஒழுங்காக போகணும். ஏன்னா அது நம்ம ஆடிச்சோ இல்லை இதுவாகிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரியும் நம்மளுக்கு நடக்க தான் செய்யும். அதேக்கப்புறமா இது நான் பார்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் அவங்களுக்கு ஒட்ட வேண்டிய அட்ரஸ் ஒட்டிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இந்த அரக்கோணம் அதாவது சேர்த்து பேக் பண்ண மாட்டேன், தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஸ்கூல் ஈவெண்ட், காலேஜ் ஈவெண்ட் இருந்தாலும் மேலே தெரியுற நம்பருக்கு ப்ரியாராகவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.